வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம். இது எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம். சேர்ந்துருச்சு. இப்போ வெங்காயம். வெண்டைக்காய் வத்த குழம்பு. வெண்டைக்காய் வத்த வெங்காயம் தருவேன், நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி. வெண்டைக்காய் முதல்ல வதக்கிட்ட தொட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது சாமான்லாம் போட்டு அரைச்ச தனியாத்தூள் தான், வீட்டில் அரைச்சது. கொஞ்சம் குழம்பு வேணுன்றதுக்காக நான் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 2 டீஸ்பூன் வெறுமிளகாய். அது சாமான்லாம் போட்டு அரைச்ச தனியாத்தூள். இப்போ சால்ட்டு தேவைக்கேற்ப அளவுக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதோட ஒரு எலுமிச்சை சைஸு புளி, எலுமிச்சை சைஸு புளி வச்சுருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். கூடவே புளி ஊற்றிடணும். புளி ஊற்றிட்டோம்னா வெண்டைக்காய் அந்த குழகுழப்பு வராது. புளி ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டு கலக்கிடலாம்.
வெண்டைக்காய் பாருங்க அப்படியே தனித்தனியாவே இருக்கும் கடைசி வரைக்கும். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததும் மூடி சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி வந்ததும் இறக்கிட வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த காம்போட கருவேப்பிலை அதுவும் கூட சேர்ந்து கொதிச்சா நல்லது. கொதிக்கட்டும், நல்லா கொதி வரணும். கொதி வந்ததும் மூடி சிம்ல வச்சுட்டாக்கா குழம்பு அது பாட்டு கொஞ்சம் சுண்டி வந்ததும் நிறுத்திக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து கொஞ்சமா வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போடணும் அந்த புளியோட இதுக்காக. கடைசியில் போட்டு இப்போ கொதி வருது. மூடி வச்சுட்டு சிம்ல வச்சிடலாம். மூடிடலாம், சிம்ல வச்சிடலாம். இப்போ நம்ம எக்கு பொடி மாஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கு, கொத்தமல்லி நல்லா போட்டு வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு சேர்க்கு எவ்வளோ முட்டை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டு நான் இந்த அளவுக்கு வந்து 4 முட்டை போட போறேன். அப்படியே லைட்டா கலக்கிட்டு அப்படியே வைக்கணும். நெத்திலேயே வந்து நம்ம இதை வேக வைக்கணும். அழகா வெந்து வந்துடும். அப்படியே வேகட்டும். மூடெல்லாம் கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே செய்யணும். ஓப்பன்லேயே அப்படியே விட்டாக்கா அது அழகா வெந்து வந்துடும். அப்புறம் காட்டுறேன். இந்த எங்க வீட்டு சாப்பாடு சுட சுட சாதம், ரசம், தக்காளி ரசம். அப்புறம் இது வந்து எக்கு பொடி மாசு ஃபுல் வீடியோ அதை போட்டிருக்குது. எக்கு பொடி மாசு. இது வந்து வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் வத்த குழம்பு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க, நல்லா சூப்பராக. இது வந்து நல்லது பாருங்க. அது வெண்டைக்காயெல்லாம் தனித்தனியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு இன்னும் முன்னாடி வேணும்னா கூட முன்னாடி எடுத்துக்கலாம் குழம்பு.
இது நல்லா சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் குழம்பு. அப்புறம் இது வந்து புதினா தொக்கு, தயிர். இதுதான் வந்து இன்றைய சாப்பாடு எங்கள் வீட்டில். உங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.